செய்து முடிப்பார். அந்த அடிப்படையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதனுடைய 8வது வசனத்தை வாசிப்போம் என்றால், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட மாட்டான். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து ஆவியானவர் ஆண்டவரை என்ன பேச விரும்புகிறீரோ இந்த உதட்டிலும் ஆண்டவரை சத்தத்திலும் இருந்து கர்த்தர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார், அதை ஒருவனும் அது என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். திறந்த வாசலை எனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்றால் ஒரு திறந்த வாசல் நமக்கு உண்டு என்கிற நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஆண்டவர் நமக்கு அந்த திறந்த வாசலை கொடுத்திருக்கிறார். அந்த வாசல் அந்த வாசல் ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவர் பரலோகத்தில் இருந்த அந்த வாசல் நமக்காக திறக்கப்பட்டு அதை ஒருவனும் பூட்ட முடியாது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்ய நினைத்தது அது தடைபடாது, எல்லாம் திறந்த வாசல் தான். ஆமென். சமீப நாட்களுக்கு முன்பாக நாங்கள் இந்த ஊழியத்தில் எங்களுக்கு ஒரு லெட்ரு வந்தது. ஆமென். நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக ஊழியம் செய்யும்போது எங்களுக்கு ஒரு 4 மாத காலம் ஊழியம் இல்லாமல் நாங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எந்த பக்கமும் எங்களுக்கு வருமானம் கிடையாது, ஊழியம் கிடையாது, என்ன செய்வது என்று தெரியும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போது எங்களுக்கு லெட்ரு வந்தது, இந்த கொளத்தூர் பகுதியில் உங்களை ஊழியத்துக்கென்று நாங்கள் போடுகிறோம் என்று சொல்லி. நாங்கள் வரும்போது இந்த வாசலை பார்த்தோம். வாசலே இல்லை இந்த இடத்துல. இந்த வாசலை வாடகைக்கு வாங்கிட்டு வந்து நாங்கள் வச்சோம். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தெல்லாம் பார்க்கும்போது அற்புதமாக இருக்குது. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். அந்த வாசலில் நானும் திறந்த வாசல் ஒரு சபையை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சபையே இல்லை இந்த இடத்துல. இந்த கற்கள்லாம் இல்லை, வெறும் ஒரு பில்டிங் மட்டும்தான் இருந்தது. ஃபுல்லாக காடுமாக இருந்தது. அதை கண்டு சோர்ந்து போகலை. வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம விசுவாசிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். அந்த திறந்த வாசலை ஆண்டவர் இந்த சபையில் கொடுத்தார். அதற்கப்புறம் வந்து இங்கே ஊழியம் செய்து ஒவ்வொரு பொருட்களையும் யாரிடத்துலையும் போய் இவ்வளோ கொடுங்க, இவ்வளோ காசு கொடுங்கன்னு கேட்டது கிடையாது இது வரைக்கும். ஆண்டவர் அப்படி கேட்கவும் வச்சதில்லை. ஜபத்தில் இருந்து உபவாசத்தில் இருந்து ஜபிக்கும்போது ஒவ்வொரு பொருட்களையும் ஒவ்வொரு கல்லுகளையும் ஒருத்தர் மூலியமாய் ஆண்டவர் சந்தித்தார். பல பேர் கேட்டாங்க, உனக்கு ஆத்மா கிடையாது, நீ இளம் ஊழியம் செய்கிற, உனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு கேட்டாங்க. ஆண்டவர் திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருப்பார் என்றால் அதை ஒருத்தனாலையும் பூட்ட முடியாது. ஆண்டவர் அற்புதமாய் கொண்டு வந்து பெரிய காரியத்தை செய்தார். ஆமென். இப்படி எங்களுக்கு இந்த வாசல் பத்தாது, இன்னும் பெரிய வாசலாய் வைக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப விருப்பம். அப்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரை மாத்திரம்தான் நாங்கள் நம்பி இருந்தோமே தவிர எந்த மனுஷரையும் யாரையும் நாங்கள் நம்பி இல்லை. ஆமென். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை இந்த ஊழியத்திலே செய்து வந்து கொண்டே இருக்கிறார். இந்த 1 வருஷ காலம் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். இந்த திறந்த வாசலை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த வாசல் என்னவென்று பார்த்தோம் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் அந்த வாசல் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்களேன். நானே வாசல், என் வழியாய் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திறந்த வாசல் நமக்கு முன்பாக வைத்திருக்கப்பட்டிருக்கிறனா அந்த வாசல் எதுவென்றால் நானே வாசல் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கும் அவர் தான் வாசல். நமக்கு நன்மையை செய்ய வைக்கிறதுக்கும் அவர் தான் வாசல். ஊழியத்தை பெருக பண்ணுகிறதும் அவர் தான் வாசல். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிறதுக்கும் அவர் தான் அதுக்கான வாசல். அந்த வாசல் இயேசுவாகி அந்த வாசலை நம்ம என்ன செய்யணும், பிடித்திருக்கணும். அந்த வாசல் நமக்காக இயேசு எப்பொழுதும் திறந்திருக்கிறார். அதை ஒருவனும் அதை பூட்டலை. எங்கள் வீட்டில் பூட்டிகிட்டு வந்தால் எங்கள் வீட்டம்மா 4 வாட்டி பேகை பார்ப்பாங்க, சாவி இருக்கா, இல்லை அந்த சாவி எங்கேயாவது வச்சுட்டு வந்துடுறியான்னு.
அவ்வளோ ஏன் சாவி தொலைஞ்சிடக்கூடாது, மறுபடியும் போய் என்ன செய்யணும், அதை திறக்கணும்னு சொல்லி. ஒரு நாள் சாவி வண்டி டிக்கிக்குள்ளே மாட்டிக்கிட்டு, என் மனைவி முடியாமல் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, வண்டி டிக்கிக்குள்ளே மாட்டிட்டு அதை தேடி எடுக்க முடியல. ஆனால் ஆண்டவர் இடத்துல இருக்கிற சாவி தொலைந்து போகாது. அது பாதாளத்தை அதை பூட்டி ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது பாதாளத்தினுடைய திறவுக்குள் ஆண்டவர் இடத்துல இருக்குது. ஆனால் பிசாசானவன் நம்ம வாழ்க்கையில் பல சோதனையை சூழ்நிலையை கொடுத்து அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க விடாதபடி நம்மளை வச்சிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் திறந்த வாசலை இந்த வருடத்தில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் இனிமேல் பூட்ட முடியாது, ஒருவனும் அதை எதிர்க்கவும் முடியாது. நானே வாசல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இடத்துல நானே வாசல், என் வழியாய் தான் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஆமென். நம்ம வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுகிற அனுபவம் இருக்கணும். ஆமென். ரட்சிக்கப்படுகிறோமா நம்ம? ஆமென். ஞானஸ்தானத்தை எடுத்ததுனால ஆமென் நம்ம ஆண்டவரிடத்தில் ரட்சிக்கப்பட்டது கிடையாது. அனுதினமும் நம்ம வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு இருக்கணும். இட்ஸ் எ ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்குள்ளே நம்ம வரணும். ஆமென். அந்த ரட்சிப்பின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கணும். அந்த ரட்சிப்பின் மேன்மை ஒவ்வொரு நாளும் இருக்கணும். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்ம பிடித்து கொள்ளணும். ஏதோ இயேசுவை நான் அன்றைக்கி ஏற்றுக்கொண்டேன் 1900 அப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது. அந்த ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். அந்த வாசலுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் பிரவேசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுக்குள்ளே கதவை திறந்து அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். ஏன்னா அது நம்ம வீடு, நம்ம திறக்கிறோம், நம்ம போகிறோம், நம்ம வரோம். சாவி நம்மக்கிட்ட இருக்குது. நான் எங்கே போனாலும் அதை என்ன செய்வேன், பூட்டிகிட்டு போவேன். எங்கே போனாலும் அதை என்ன செய்வேன், அதை நான் திறந்துட்டு போகிறதுக்கு என் கையில் அந்த சாவி இருக்குது. அதே போல் ஆண்டவருடைய வாசலை, அந்த ரட்சிப்பினுடைய சாவி உங்ககிட்ட இருக்கணும். ஆண்டவருடைய வாசலுக்குள்ளே நுழைவதற்கு இந்த ரட்சிப்பினுடைய அனுபவம், ரட்சிப்பினுடைய சாவி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கையில் அது எப்பொழுதுமே இருக்கணும். அதை திறந்து அதுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கணும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். இந்த ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒருத்தர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்குறான். ஆமென். இது தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கறத பார்க்க முடியும். இந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்கணும். எப்போது ரட்சிப்பை இழந்து போகிறோம் அப்படின்னா, ஒரு பெரிய பாவத்தை பின்மாற்றத்துக்கு போய் ஒரு பெரிய பாவத்தை செய்கிறதுனால ரட்சிப்பை இழக்கிறதுன்றது கிடையாது. என் மனைவி இடத்துல நான் கோபப்பட்டனாலே அங்கே ரட்சிப்பை நான் இழந்து போயிட்டேன். என் மனைவியை நான் கை ஓங்கிட்டேன், என் மனைவியை நான் ஏதாவது தவறாக பேசிட்டேன்னா அந்த இடத்துல நான் ரட்சிப்பை இழந்து போகிறேன். நம்ம வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பை பார்க்குறோம். பெரிய பாவத்துக்கு பின்மாற்றத்துக்கு போயிட்டான் அந்த வாலிபன், ரட்சிப்பை இழந்து போயிட்டான்னு சொல்லுவோம். அதை காட்டிலும் சின்ன சின்ன விஷயங்களிலே நம் ரட்சிப்பை இழந்து போய் கொண்டு இருக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அப்படி இல்லாதபடி ஆண்டவர் ஒரு மாற்றத்தை வரும் நாட்களில் கொடுப்பார். அந்த ரட்சிப்பின் அனுபவம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே இருக்கும்போது நம்ம பலரை ரட்சிப்புக்குள்ளே நடத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. என் மனைவியின் இடத்துல ஒரு நல்ல ஒரு அனுபவம், ஆமென், நல்ல ஒரு ரட்சிப்பின் பாத்திரமாக நான் நடக்கணும். என் மனைவி என்னை குறித்து சாட்சி சொல்லணும். என் கணவர் ரட்சிக்கப்பட்டவர், என் கணவர் அப்படி செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி, என் கணவர் என்னை அன்பாக பார்த்துப்பாருன்னு சொல்லுகிற ஒரு சாட்சி இருக்கணும். அப்படிப்பட்ட ரட்சிப்பின் அனுபவம் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம வீட்டிலும் இருக்கணும். இதுதான் ஒரு ரட்சிப்பின் அனுபவம். ஆமென். ஆண்டவர் இந்த ரட்சிப்பின் பாதையிலே நம்மளை நடத்துவார். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார்கள் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்க முடிகிறது. நம்ம ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ளே இருந்து அது பெருகணும். ஆமென். நம்மளுக்குள்ளே அது கிரியை செய்கிறதல்ல, இன்னும் நம் பலருக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லணும். அந்த ரட்சிப்பு உள்ளே வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும். 25 வயது வரைக்கும் இந்த சென்னை பட்டணத்தில் நான் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப பரிதாபமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருந்தேன். என் வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு கிடையாது. இயேசு எங்கள் வீட்டில் பெந்தேகோஸ் கோயிலுக்கு போகிறவங்க, ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கிற அந்த மனம் இல்லை. ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு தரிசனமானார். இந்த ஊழியத்தை செய்வதற்காக கர்த்தருடைய தரிசனத்தை பெற்ற பிறகு அந்த ரட்சிப்பின் அனுபவம் என் வாழ்க்கையில் வந்த பிறகு அந்த அனுபவம் என் வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. அந்த ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைக்கி சந்தோஷம் இல்லாமல் வாழுகிறதல்ல, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தின் சந்தோஷத்தின் மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்றால் ரட்சிப்பின் அனுபவத்தோடு அதில் பிரவேசிக்கணும், சந்தோஷத்தோடு அதில் பிரவேசிக்கணும்.
அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகுந்த ஒரு ஆதாயத்துக்கு நேராய் ஆண்டவர் கொண்டு செல்வார். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர் அருகே. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கும் போதுதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போக முடியும். ஆமென். கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம எல்லோரும் பிரவேசிக்க வேண்டும். ஆமென். அப்புறம் ஆண்டவர் நம்மளை அறியன்னு சொல்லிவிட்டு போயிடக்கூடாது. ஆனால் இந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையில் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ சில போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும். போராட்டம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. பாடுகள் வழியாக தான் நம்ம இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆமென். கஷ்டத்தின் மூலியமாக தான் என்னுடைய துன்பத்தின் மூலியமாக தான் அந்த பாதைக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இடுக்கமான வாசல் அது. ஆமென். நல்ல ஃப்ரீயாக இருக்கிற இடம் இல்லை. ஆமென். இடுக்கமான வாசலுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரவேசிக்கும் போது தான் ஆமென் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற முடியும். நீங்கள் அதுக்குள்ளே உட்பிரவேசிக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனால என் தகப்பனார் என்னை எதிர்த்துட்டாங்க, என் சொந்தக்காரர் என்னை வெறுத்துட்டான், என் ஊரார் என்னை வெறுத்துட்டான், இயேசுவை ஏற்றுக்கொண்டனால இப்படி வெறுத்துட்டான்னு சொல்லி அந்த இடரல்களை கண்டு நம்ம இடறி போயிடக்கூடாது. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழு மனதாக ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஆமென் இடுக்கமான வாசல் வழியாக தான் நம்ம அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆமென். ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குன்னா அது விரிவும் வழி விசாலமாக இருக்குது. இன்றைக்கு பாவம் செய்வதற்கு ஆமென் கேட்டுக்கு போவதற்கு நரகத்துக்கு போவதற்கு வழி எப்படி இருக்குது என்றால் பெருசாக இருக்கிறதா. ஆமென். ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது. நேற்று அது குறித்து ஆராய்ச்சி எஃப்ஹெச்இ ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்க ஒரு கம்பெனி அவங்க ஒரு கணக்கெடுப்பை எடுத்து அந்த கணக்கெடுப்பை சொல்கிறாங்க. ஒரு வினாடிக்கு 28,258 பேர் பாவத்தில் ஒரு நாளைக்கு விழுகிறாங்க. வெறும் ஒரு நொடிக்கு அவங்க எடுத்த கணக்கெடுப்பில் அந்த இன்டர்நெட் மூலியமாக அவங்க பாவத்துக்குள்ளே இன்றைக்கி விழுந்து போகிறான். இன்றைக்கி நம்மளுக்குள்ளே இருக்கிற நம்மளுக்கு ஆண்டவர் நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். எப்படி பாவத்தில் இன்றைக்கி அவன் விழுகிறான் என்பதை எல்லாத்தையும் அதை நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவர் அந்த கேட்டுக்கு போகிற வாசல் இன்றைக்கி உலகத்தில் எப்படி இருக்குன்னா விரிவாக வைத்து இருக்கிறான். அவள் எல்லாவற்றையும் விழுந்து போகிறத பார்க்க முடிகிறது. அதில் 50% ஊழியக்காரர்கள் என்று அதில் சொல்லியிருக்கிறாங்க. 50% பாஸ்டர்ஸ் அந்த பாவத்தில் விழுகிறத. இப்படி பிசாசானவன் இன்னைக்கு இடுக்கமான வாசல் உள்ளே நுழையாமல் அவன் பிரவேசிக்கிற பெரிய வழியை காமித்து நம்மளை தவறான வழியில் ஆண்டவர் கொண்டு போகிறார். நம்ம வாழ்க்கையில் இடுக்கமான வழி இருந்தாலும் தேவனை ஆமென் வைராக்கியமாய் பற்றி பிடித்து அதற்கு நேராய் போவோம் என்றால் கர்த்தர் நம்மளை ரட்சிப்பின் பாத்திரமாய் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மளை பிரவேசிக்க வைப்பார். ஆமென். அந்த இடுக்கமான வாசல் வழியாய் நம் நுழைய பிரவேசப்படுங்க. நம்ம இன்னும் நான் ஆண்டவர் அறிய வேண்டும், இன்னும் நான் இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும், இன்னும் நான் இயேசுவுக்காக சாட்சியாக இருக்க வேண்டும், அநேகருக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த இடுக்கமான வாசல் இந்த ஊழியத்தை பார்க்குறோம். ஆமென். இடுக்கமானது. இப்போ வச்சு கொஞ்சம் அந்த மரத்தெல்லாம் நம்ம ஜோமணி அந்த மரத்தை வெட்டியிருக்கிறான். எவ்வளோ நாட்களாக ஜோமணி இந்த மரத்தை வெட்டியிருக்கிறான். ஆமென். அப்போ நம்ம வரும்போது ஃபுல்லாக புதர் உள்ளே வர்றதுக்கு வழியே இல்லை. சாக்கடை தண்ணியெலாம் போய் வந்து தான் உள்ளே வந்து தேவ பிரசன்னத்தில் நிரம்பி ஆராதிக்க முடியும். இடுக்கமான வாசல் தான். ஒரு 2 வீலர் உள்ளே வர கஷ்டமாக இருக்கும். ஒரு கல் இறக்கணுன்னாலும் ஒரு லாரி வர கஷ்டமாக இருக்கும். அதிகாலை ஜெபம் வச்சுருந்தோம். அதிகாலை ஜெபத்தில் ஜெபம் பண்ணிட்டு போனால் சாம்பலை கரைச்சி இங்கே வழியில் ஊற்றி வச்சுருப்பாங்க. எதுக்கு சாம்பலை கரைச்சி ஊற்றுறான்னு கூட தெரியல. இப்படி வழியெல்லாம் இப்படி பண்ணி வைப்பாங்க. நம்ம போய் சண்டை போட மாட்டோம். இடுக்கமான வாசல் வழியை தான் உட்பிரவேசிப்போம். இந்த வழியை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த சபை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து தெரிந்து வச்சிருக்கிறார். ஆண்டவர் பரலோகத்தில் சைன் பண்ணிட்டார். ஆமென். எப்படி கவர்மெண்ட் சைன் பண்ணி ஒரு சீல் குத்தி அவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அப்ரூவல் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஆண்டவர் இந்த இடுக்கமான வாசலான சபையை தான் கொடுத்துருக்குறார். எனக்கு வரும்போதெல்லாம் நீங்களாம் வரும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். இந்த படியெல்லாம் ஏறி வர்றதுக்கு பாட்டியமாக வரவங்கள்லாம் ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்கும். ஏறி வர முடியலையே அப்படி சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த இடுக்கமான வாசல் வழியாக தான் கர்த்தர் மகிமையான ஒரு காரியத்தை பரலோக ராஜ்யத்துக்கு நேரம் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார்.
நான் ஒரு நாள் ஜோமனை வேதனை தாங்க முடியாமல், ஆண்டவரே நீர் ஆத்மாவை தரலனாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டு இவங்களை வர வைக்காதீங்க ஆண்டவரே, இந்த பாதையெல்லாம் அவங்களால வர முடியல, தூரத்தில் இருந்தெல்லாம் வர முடியலன்னு சொல்லி ஜோமனை, நீ தடையாக இருக்காத ஆண்டவர் சொன்னார். என் நாமத்தை தொழுது கொள்ள வருவாங்க, நீ தடையாக இருக்காதன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் அந்த இடுக்கமான வாசலை பாருங்கள், அந்த வாசல் வழியாக தான் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சிருக்கிறார். அதுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கிறது தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நாள் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் தரிசனத்தின்படி இந்த பகுதியெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். இந்த பகுதியெல்லாம் ஒரு பெரிய மாற்றமாய் ஆண்டவர் கொண்டு வருவார் என்கிறது தான் எங்களுடைய விசுவாசம். இப்படி இடுக்கமாக வழி இருக்குன்னு சொல்லிட்டு உடனே லெட்டர் எழுதி போட்டு நாங்கள் வேறு ஊருக்கு போகலாம் அப்படிலாம் தோணலை. கர்த்தர் ஒரு நோக்கமாக கொண்டு வந்திருக்கிறார். தேவ தரிசன வழியை இங்கே நிறைவேறணும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை ஆண்டவர், அந்த விசுவாச வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கணவன் மனைவியே தனிக்கு வந்து ஜெபம் பண்ணுறோம் சபையில். இப்போ நமக்கு பனிக்காலனால பரவாயில்ல, இன்னும் வெயில் காலம் சீக்கிரமாகவே நமக்கு இந்த ஈட்டு வேற இறங்கிடும். இப்படி ஆண்டவர் இந்த சபையை கொடுத்தார். எனக்கு ஆண்டவர், உன்னை நான் ஸ்ட்ராங் உள்ள ஒரு சபையை நான் உன்னை இந்த சவுத் சென்னையில் நான் உனக்கு கொடுப்பேன்னு ஊழியத்துக்கு வரும்போது சொன்ன உடனே எனக்குள்ளே இருந்த அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை பார்க்கணும். பெரிய ஏதோ பில்டிங் வரப்போது, பெரிய பால்கனிலாம் வச்சு இருக்க போது, சபை ஆத்துமாக்கள்லாம் நிரம்பி வரப்போது, பிரசங்கள்லாம் டைரியாக எழுதி வீட்டில் சும்மா கிடக்கு இன்றைக்கி. அப்படி நினச்சிட்டு வந்துட்டேன். வரும்போது பார்த்தா ஷெட்டு கூட கிடையாது, ஷெட்டு கிடையாது, இங்கே உள்ளே ஃபுல்லாக செடி முளைச்சி கிடக்கு. என்ன ஆண்டவரே, பெரிய சபையை ஏதோ அப்படி இப்படி ஸ்ட்ராங் உள்ள சபை, அப்படி இப்படி நீங்கள் வந்தால் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு. அந்த இடுக்கமான வாசல் வழியாக ஆண்டவர் மகிமையான ஊழியத்தை ஆண்டவர் வச்சுருப்பார். ஆனாலும் சோர்ந்து போகலை. ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் சில இடுக்கமான சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் மகிமையான ஊழியத்தை, மகிமையான காரியத்தை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆண்டவர் அப்படி தான் அற்புதமாக இது வரைக்கும் நடத்தி வந்தார். சில நேரத்தில் இந்த குரங்குங்க இங்கே நிறையா இருக்கும். இந்த குரங்கு உள்ளே வந்து அசிங்கம் பண்ணிட்டு போயிடும், குரங்கு இதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டுலாம் போயிடும். அப்போது எங்களுக்கு இந்த கிரில்லாம் போடணும்னு ஆசை. ஆண்டவரே, எப்படி நாங்கள் இதை செய்கிறது? எங்கள் கையில் பணம் கிடையாது, நாங்கள் யாருக்கிட்டேயும் போய் கேட்க போகல, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு நபர் வந்தார், இந்த எல்லாவற்றையும் நான் போட்டு கொடுக்குறேன், இதெல்லாம் நான் போட்டு தரேன்னு சொல்லி ஆண்டவர் இடுக்கமான வாசல் வழியாக நீங்கள் உட்பிரவேசிக்கும் போது ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். கேட்டுக்கு போகிற வழி அது விசாலமாக இருக்கும். உனக்கு எல்லாம் தரேன், சர்ச்சை கட்டி தரேன், ஆத்துமா தரேன், என் பொண்ணு கூட உனக்கு தரேன், இப்படி சொல்லிலாம் இன்றைக்கி ஊழியத்துக்கு கூப்பிட்றான். என்ன இப்படி வந்துடு வாலிபர் என்ன செய்கிற அப்படி கூப்பிட்றான். அவன் ஒரு ஸ்தாபனம் ஆரம்பித்து இப்படி வா அப்படி வான்னு சொல்லி கூப்பிட்றான். அதெல்லாம் வந்து நினச்சி நிற்க முடியாது. ஆண்டவருடைய ஊழியத்தில் ஆரம்ப இடத்துல இருந்து அந்த இடுக்கமான வாசல் வழியாய் போனாதான் ஆண்டவர் மகிமையான காரியத்தை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். நம்ம பிள்ளைகள் நமக்கு இடைஞ்சலாக தான் இருப்பாங்க, பெற்றோர்கள் நமக்கு இடைஞ்சலாக தான் இருப்பாங்க, சில வேளையில் மனைவி நமக்கு இடைஞ்சலாக தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் போகிறதுக்கு ஆண்டவர் கிருபை தருவார். இதெல்லாம் இடுக்கமான வாசல். குடும்பத்தில் அந்த இடுக்கமான வாசல் இருக்கும். நான் என் 3 வருஷம் ஏற்ற துணைக்காக ஜோமனி வேதாகம கல்லூரியில் என்னெல்லாம் கிண்டல் பண்ணான். நீ வந்து ஊழியத்துக்கு வந்துட்டு இங்கே வந்து ஏற்ற துணைக்காக ஜோம் பண்ணுறேன்னு. ஆண்டவர் அற்புதமாக ஒரு காரியத்தை ஏற்ற துணையை ஏற்ற வேலையில் ஆண்டவர் கொடுத்தார். திருமணம் ஆகின உடனே நான் என்ன நினச்சேன், பிரகாசமாய் ஊழியத்தில் இனிமேல் எங்கே போனாலும் மனைவியோடு போக போகிறோம், பயங்கரமாக அந்த ஊழியத்தை செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சேன். நான் ஆண்டவர் அங்கே தான் மாம்சத்தை கொண்டு வரேன். அங்கே தான் சில போராட்டத்தை, குடும்ப வாழ்க்கைனா என்னன்னு அப்போ தான் தெரியுது. அந்த இடுக்கமாக இருந்தது. நான் கல்யாணம் பண்ணாமல் ஊழியம் பண்ணுறேன்னு நீர் தான் என்ன செய்தீர்? திருமணம் பண்ணி ஏற்ற துணையோட பொண்ணு உனக்கு நான் குடும்பத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி மனைவியை தருவேன், முதல்ல நீ குடும்பத்தை ஒழுங்காக நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் கொண்டு வந்தார். அந்த குடும்ப வாழ்க்கை ஆரம்ப நாட்களில் ரொம்ப கடினமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதை இடுக்கமான வாசல் வழியாக அழகான ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும் என்பதை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லி கொடுத்தார், அந்த இடத்துல கற்றுக் கொடுத்தார். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் அந்த இடுக்கமான வாசல் வழியாக நுழைந்து தான் அந்த மகிமைக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியும், பிரவேசித்து போவதற்கு தேவன் உதவி செய்வார். கேட்டுக்கு போகிற வாசலில் அநேகர் இன்றைக்கி போய் கொண்டு இருக்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கு இந்த ஊழியத்தில் இருக்கிறனால தெரியுது. இந்த ஊழியத்தை எப்படி வேணால் செய்யலான்னு தோணுது. என்ன வேணால் நீ பேசலாம், என்ன வேணால் செய்யலாம். ஃபேமஸ் ஆகிறதுக்கு வழி வச்சா அதுக்கு ஒருத்தர் வீடியோ எடுத்துலாம் போடுறதெல்லாம் பார்க்குறான். எல்லாம் கேட்டுக்கு போகிற வாசலை பார்க்க முடிகிறது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர்
ஒரு மகிமையான ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருப்பார். ஆமென். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிப்போம். 14 வாசிப்போம். ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். இன்றைக்கு இந்த சபையில ஒரு கொஞ்சம் பேர் தான். ஆனால் ஆண்டவரால் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் சிலராக தான் இருக்கிறாங்க. ஆமென். நீங்கள் இன்றைக்கு அந்த சபையை கண்டுபிடித்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை இந்த இடத்துல ஜீவனை தருவதற்காக, ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக, ஜீவனுள்ள உயிருள்ள ஒரு தேவனை ஆராதிப்பதற்காக ஆண்டவர் ஒரு சின்ன சபையை, ஒரு இடுக்கமான ஒரு சபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நீங்கள் கேட்டுக்கு போகிறவர்களாய் அல்ல, எல்லாவற்றிலும் தேவன் இந்த இடுக்கமான சபையிலிருந்து உங்களை ஆண்டவர் பாதுகாப்பார். இதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான் வாழ்க்கையில். ஐ மீன், எத்தனை 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்க்குறேன். அவள் 12 வருஷமாக எத்தனை ஆட்களையோ எத்தனை டாக்டர்ஸையோ பார்த்து, சீஃப் டாக்டர்லாம் பார்த்து அவளால் கண்டுபிடிக்க முடியல. அற்புதத்தை எப்படி செய்யணும், எப்படி என் உடம்பு நீங்கும் அப்படின்னு சொல்லி, என் சுகம் எப்படி கிடைக்கும்னு கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கி அவள் வாழ்க்கையில் இயேசுவை கண்டுபிடித்தாலோ அவள் வாழ்க்கை மகிமை உள்ள வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றினார். ஒரு ரட்சிப்பின் பாத்திரம் அவள் வாழ்க்கையில் உண்டானது. ஆமென். இப்படி தான் ஆண்டவர் அந்த இடுக்கமான வாசல் வழியாய் ஆண்டவர் உங்களை பிரவேசிக்க வைத்தாலும் அது சின்னதாக இருக்கலாம். ஆனால் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் கண்டுபிடிக்கும் போது அந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை கூட்டி வந்து இங்கே இணைத்து இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி அந்த சமாரிய ஸ்திரீயை பார்க்குறோம். வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பின் அனுபவம் உண்டானதை பார்க்குறோம். அந்த சமாரிய ஸ்திரீ வந்தது தண்ணி எடுக்க வாங்க. தண்ணி பிடிக்க வந்த ஒரு பொம்பளை கிட்ட ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு லேடி கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். நான் உனக்கு ஜீவ தண்ணீரை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது அவள் மூலியமாக அந்த முழு கிராமமும் என்ன செய்தது என்றால் ரட்சிப்புக்குள்ள ஆண்டவர் நடத்தினார். இன்றைக்கு அதே ரட்சிப்புக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு முழு கிராமத்தை ரட்சிக்கப்பட முடியும். இயேசுவானவரை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது, இயேசுவானவரை நீங்கள் அறிந்திருக்கும் போது உங்கள் மூலியமாக ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஆமென். நமக்கு இந்த ஜீவனை தருகிற இந்த வாசல் குறுகினதா, ஆமென், வெறும் லேசானதாக இருக்கும். ஆனால் கர்த்தர் நினைத்தது உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் அது தடைபடாது. இன்றைக்கி உலகத்தில் 30% தான் ஆண்டவர்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லி ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வெறும் 30%, 2.3 பில்லியன் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், 2.3 பில்லியன், அதாவது 200 கோடி 30 லட்சம் பேர் தான் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 200 கோடியில் எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க என்பது நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரதானமான நோக்கம் நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும், குடும்பமாய் நம்ம பிரவேசிக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையிலுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கணும். என்னை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்திடலாம், என்னை கொண்டு ஆண்டவர் இன்றைக்கு பல இடத்துல பயன்படுத்துகிறார், அப்படி பயன்படுத்திட்டு போயிடலாம். ஆனால் நாளைக்கு ஆண்டவர் வரும்போது நீ யாருன்னு என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டாருன்னா என் ஊழியம் 0 தான், என் ஊழியம் மைனஸில் தான் போகும். நான் ஆண்டவரே எங்கள் குடும்பமாக நாங்கள் ஜெபம் பண்ணலாம், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். நாளைக்கு இயேசு கிறிஸ்து வந்து நிற்கும்போது நீ அந்த சபையில் ஜெபம் பண்ண, இந்த சபையில் ஆண்டவரை பற்றி 4 பேருக்கு சொன்னேன்னு சொல்லி உங்களை அறியன்னு சொல்லிட்டா என் ஜீவனை நான் நஷ்டப்படுத்தி நம்ம போட்டுட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் நரகத்துக்கு பாத்திரவானா நம்ம போயிடுவோம். அதனால தான் இதில் ரொம்ப கான்சியன்ஸாக, ரொம்ப ஒரு மையமாக இதை நம்ம வைக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் பரலோகத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும். நம்ம எல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்ததாக இருக்கணும். ஆண்டவர் இந்த இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது அவருடைய ஊழியம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தது தான் இருந்தது. பவுல் ஊழியம் செய்யும்போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததாக தான் இருந்தது. இன்றைக்கி நயவஞ்சகமாய் வந்து உங்களை என்ன செய்வாங்க, தவறான வழியில் கொண்டு போவதற்கு ஊழியக்காரர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும் என்கிற இந்த எண்ணம் இருக்கும். ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டிருக்குமா? ஆண்டவர் நம்ம சரியில்லைன்னா அந்த பேரை கிறுக்கி போட்டுருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு காரியம் அது. என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லைன்னா நான் இந்த ஊழியத்தை செஞ்சு, இந்த ஊழியத்தை கட்டி மகிமையாக இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? என் குடும்பத்தை நடத்தி எனக்கு என்ன பிரயோஜனம்?
தேவனிடத்தில் இன்றைக்கு கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் குடும்பமும் நாங்களும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும், சிலராய் மாறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். இன்னும் அநேக காரியங்களை எங்களை கொண்டு கர்த்தர் செய்ய நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:24 வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:24 வாசிப்போம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்று இருக்கும். லூக்கா 13:24. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். ஆமென். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 24வது வசனத்தில், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆமென். ஒரு தள்ளுபடி போட்டானா அநேகர் போய் வாங்குறத பார்க்குறோம். ஜெயச்சந்திரன்லாம் பார்க்குறோம். தள்ளுபடி போட்டால் உடனே போய் கூட்டமாக போய் விழுந்து கிடக்கிறத பார்க்குறோம். ஆஃபர் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அவன் கடையை சாத்திடுறான். ஆஃபர் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடுறான். தீபாவளிக்கு தான் அந்த டைம் தான் ஆஃபர் போடுறான். அதுக்கப்புறம் ஆஃபர் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம அதே ரேட்டை தான் கொடுத்து வாங்கணும். அதுக்கப்புறம் ஆஃபர் வர வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ணணும். பரலோகத்தில் உங்களுக்கு ஆஃபர் எப்போவுமே இருக்குது. நீங்கள் ரெடியாக இருந்துட்டிங்கன்னா, உங்கள் குடும்பம் ரெடி ஆயிருச்சுன்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியும். திறந்த வாசலை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அந்த வாசல் இடுக்கமானதாக இருக்கலாம், அந்த வாசல் நெருக்கமானதாக இருக்கலாம். ஆனால் அதற்குள்ளே நம்ம பிரவேசிக்க ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவர் நம்மளை கொண்டு மகிமைப்படுத்துவார். உங்கள் இருதயம் எப்பொழுதும் கலங்காமல் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதனால் நம்ம அங்கே பிரவேசித்திடணும், நம்ம அதுக்குள்ளே போயிடணும். இங்கே வாழுகிற வாழ்க்கையெல்லாம் அது கொஞ்ச காலம்தான். இந்த இடுக்கமான வாசல் நம்ம பிரயாசம் இருக்கணும். அதுக்குள்ளே போவதற்கு ஒரு பிரயாசம் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கணும். நமக்கு அந்த ஆசை இருக்குதா? சில பேர் பாடுறோம், இயேசுவை பார்க்கணுன்னு ஆசைன்னு. இயேசுவை பார்த்து என்ன பண்ண போகிறான்? நானும் இயேசுவை இன்னும் பார்த்ததில்லை. நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. நான் பார்த்தது கிடையாது. ஆனால் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பல காரியங்களை செய்கிறார், அற்புதத்தை செய்கிறார், எல்லாத்தையும் செய்கிறார். இயேசுவை நம்ம எங்கே பார்க்கணுன்னா பூமியில் இல்லை, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே ஆண்டவரை நம்ம பார்க்க போகிறோம். இயேசுவை நம்ம அங்கே தான் பார்க்க முடியும். சில பேர் இங்கே என்ன செய்கிறோம்? பார்க்குறதுக்கு ஜெபம் பண்ணுறோம், இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்த்து என்ன பண்ண போகிறேன்? சில பேர் வீட்டில் கூட என்ன செய்கிறான்? இயேசுவோட படத்தை பெருசாக வச்சுருக்கிறான். பல தடவை சொல்லியிருக்கிறேன் நான். அந்த இயேசுப்பா படத்தை ஒரு சிரித்த மாதிரி வச்சாலும் பரவாயில்ல. அவர் பாவமாக இருக்கிற மாதிரி, அடிப்பட்ட மாதிரி அந்த இயேசுவை வச்சு, அந்த இயேசுலாம் அது அந்த இயேசு கிடையாது. நம்ம இயேசு ரொம்ப சந்தோஷமானவர். அவர் நமக்கு வாழ்க்கையை கொடுத்தவர். அந்த ரட்சிப்பு கொடுக்குறது, அது மகிழ்ச்சியை பார்க்கணும். இயேசுவோடைய அன்பை அப்படி தான் நம்ம இயேசுவை பார்க்கணுமே தவிர, அவருக்கு நம்ம படத்தை வச்சு அவருக்கு வாழைப்பழம்லாம் வேறு கொடுக்குறாங்க. ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவாரான்னு தரல. ஆனால் வசனம் இருக்குது இயேசு சாப்பிட்டாருன்னு. அதுக்குன்னு அவர் வாழைப்பழம்லாம் அப்படிலாம் வச்சு படைக்கிறது இயேசு இல்லை. நம்ம இயேசுவை பார்க்குறது எங்கே பார்க்க வேண்டும் என்றால் பரலோகத்துக்குள்ளே பார்க்கணும். கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் நம்மளை போல விசுவாசிக்கிற ஜனங்கள் தான் நம்ம பாக்கியவான்கள். இந்த பேசிக் சத்தியம் ஒரு இதையே இந்த பேசிக்கான காரியத்தை ஏன் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு பேச சொல்லுகிறார்? இதுதான் ஆண்டவர் உணர்த்துகிறார் பேச சொல்லி. முதல்ல இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். இயேசு சண்டே கிளாஸில் நாங்கள் அந்த பாட்டை சொல்லிக் கொடுக்கும்போது யார் அந்த இயேசு பார்க்க போகிறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போகிறேனே, இயேசுவை பார்க்கணும். அதில் ஒரு பையன் சொல்கிறான், நான் இயேசுவை பார்த்தேன்றான். எங்கடா பார்த்தேன்னா ரீல்ஸில் பார்த்தேன்றான். இயேசுவை ரீல்ஸில் பார்க்குறது, யூடியூப்பில் பார்க்குற இயேசுலாம் கிடையாது. இப்போ ஏஐ வந்துருச்சு. ஏஐயில் இயேசுவை பயங்கரமாக காட்டுறான், என்னென்ன மாடலெல்லாம் காட்டுறான் ஏஐயில். அந்த இயேசுலாம் கிடையாது, அந்த பரலோகம்லாம் கிடையாது. அது நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய காரியம், அதை நினச்சி பார்க்க முடியாத ஒரு அனுபவம் வாழ்க்கையில். ஆண்டவர் என்னை ரட்சித்தார். எனக்கு ஆண்டவர் முகத்தெல்லாம் ஒன்றும் காட்டலை. எனக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்து கரத்தை கொடுத்து நீ என் ஊழியத்தை செய்வான்னு தான் கூப்பிட்டேன். முகத்தெல்லாம் காட்டி அப்படியே அழகாலாம் இல்லை. இந்த முடி இயேசுவுக்கு முடி அந்த மாதிரிலாம் நான் இன்னும் இயேசுவை பார்க்கலை. நம்ம வாழ்க்கை பரலோக ராஜ்யத்துக்குரியது. இடுக்கமான வாசல் வழியாக தான் நம்ம நுழைந்தாகணும். துன்பத்தின் பாதையில் தான் நம்ம கடந்தாகணும். சொந்தங்கள் நம்மளை வெறுக்கும், பிள்ளைகள் நம்மளை வெறுப்பார்கள், பெற்றோர்கள் நம்மளை வெறுப்பார்கள். சில சூழ்நிலையில் எல்லாவற்றிலும் மேலாக தேவனை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதிகமாய் நேசிக்க வேண்டும். பரலோக ராஜ்யம் நமக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நம்ம அங்கே போய் பந்தி இருந்துடணும். அங்கே போய் என்ன செய்யணும்? நல்லா சாப்பிடணும். இப்போ நம்ம குடும்பமாக போய் நிறைய இடத்துல சாப்பிடுக்கிறோம். குடும்பமாக போய் ஹோட்டல்லலாம் சாப்பிட்றோம், ரொம்ப நல்லது. இதை விட
மகிமையான பந்தி நமக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பந்தியிலே நம்ம பிரவேசிக்கணும். வாழ்க்கையில் ஆண்டவரை முழு மனதாக ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம முழு இருதயத்தை கர்த்தரிடத்தில் சாய்ங்க. ஆண்டவரே, இந்த இடுக்கமான பாதையிலே என்னை ஏன் கொண்டு வந்தீர்? இந்த இடுக்கமான சபை எனக்கு ஏன் கொடுத்தீர்? சில நேரத்தில் இதெல்லாம் கையை வச்சு இதை என் மகன் இருக்கான், அவன் தேய்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. எனக்கு பூசலை, குழந்தை தேய்ச்சதுன்னா அது சொரன்னு இருக்கும். இது கண்டு உடனே ஊழியத்தை விட்டு உடனே ஓடிடணும்லாம் கிடையாது. அந்த இடுக்கமான இடத்துல ஆண்டவர் இந்த இடத்துல உலாவுற தேவ பிரசனம் அதெல்லாம் பார்க்க வைக்காது. நாங்கள் வந்து 1 வருட காலம் இங்கே பூசுறதுக்காகவே நாங்கள் இன்னும் ஜெபம் பண்ணவே இல்லை. எங்களுடைய ஜெபம் தேவ சித்தத்தை செய்யணும். நாங்கள் பிரவேசிக்கும் போது நீ உண்மையாக ஊழியம் செஞ்சேன்னு என்னைய மனைவியும் கூப்பிடணும். அதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம். நாங்கள் வந்து ஆண்டவர் அதைத்தாரு இதைத்தாரு அதெல்லாம் நாங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணதே கிடையாது. ஆண்டவர் சித்தத்துக்காக தான் ஜெபம் பண்ணுறோம். வந்து இது இன்னும் கூட எங்கள் பார்வையில் இதெல்லாம் பூசப்படாமல் இருக்குன்றது எண்ணமே எங்களுக்கு வரலை இன்னும். ஏன்னா தேவ மகிமை இந்த இடத்துல நிரப்ப, தேவ பிரசன்னத்தை நாங்கள் இங்கே வந்து உணர இது எங்களுக்கு பெரிதான காரியமாக தோணலை. உங்கள் வாழ்க்கையிலோ இப்படிப்பட்ட இடுக்கம் தோணக்கூடாது. தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் நம்மளை எப்பொழுதுமே ஆட்கொண்டே இருக்கணும். ஆண்டவர் ஒரு நோக்கமாக தான் இந்த சபைக்குள்ளே உங்களை பிரவேசிக்க வைத்திருக்கிறார். ஆண்டவர் இல்லைன்னா எங்களை கொண்டு வர மாட்டார். நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீ யாரை கொண்டு வர சித்தம் வைத்து இருக்கிறீரோ அவர்களை கொண்டு வரணும். சமீப நாட்களில் 2 குடும்பம் அவங்க வேறு ஊழியம் இருக்கிறதுனால அவங்க கடந்து போயிட்டாங்க. அவங்க இருக்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஊழியத்தில் எல்லாத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்போது அவங்க திடீர்னு அவங்க வேறு ஊழியம், அவங்களுக்கு இன்னும் ஊழியம் இருக்கிறனால அவங்க கடந்து போயிட்டாங்க. அப்போ ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆண்டவரே, இந்த மாதிரி போயிட்டாங்க, இந்த மாதிரி வேறு யாருமே ஒரு ஆராதனையிலலாம் யாருமே இல்லாமல் இருந்தோம். ஆனால் இதெல்லாம் கண்டு சோர்ந்து போல. கர்த்தர் இடுக்கமான வாசலை கொடுக்கிறார்னா திறந்த வாசலை நமக்கு ஆண்டவர் வைத்து இருக்கிறார். சிலவற்றை ஆண்டவர் விட்டுட்டு தான் நம்மளை என்ன செய்கிறார்? பிரித்தெடுக்கிறார். சில காரியத்தை குடும்பங்களை விட்டு பிரித்தெடுக்கிறார். ஆபிரகாமை இனத்தையும் தேசத்தையும் எல்லாவற்றையும் பிஸ்னஸை எல்லாத்தையும் அங்கே விடுன்றார் ஆண்டவர். விட்டுட்டு நீ ஆரானில் விட்டுட்டு நீ கானானுக்கு நேரம் கடந்து வான்றார். 75 வயசானவர் ஆண்டவர் சித்தத்தை செய்கிறதுக்கு அவர் வரார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு ஆண்டவர் இன்றைக்கு நம்மளையும் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். பொள்ளாச்சியில் ஊழியம் செய்து கொண்டு இருந்த என் மனைவிக்கு வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாம் பொள்ளாச்சி. அங்கே கிளைமேட் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். என் மனைவிக்கு சென்னைனா பிடிக்கவே பிடிக்காதான். ஆனால் ஆண்டவர் சென்னைக்குள்ளே இந்த ஹீட்டுக்குள்ளே கொண்டு வந்து இன்றைக்கி உருக்கி இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? ஹீட்டோ அப்படியே பதம் பார்த்து வச்சுருக்கு. இப்போ பொள்ளாச்சி செட்டாகவும் போச்சு. ஆண்டவர் நம்பி வரும்போது இடுக்கமான வாசலுக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வருவார். ஒரு நாள் நான் அசிஸ்டண்ட்டாக பொள்ளாச்சி சபையில் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தேன். என் மனைவி அங்கே அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. என் மனைவியோட தகப்பனார் ஒரு பாஸ்டர். அவங்க காரில் கொண்டு வருவாங்க. என் மனைவி எப்படி கொண்டு வருவாங்க? காரில் கொண்டு வந்து இங்கேருந்து அந்த சபைக்கு படியில் கால் எடுத்து வைக்கிறதுக்கு என் மனைவிக்கு வந்து என்ன சேராயிருமா, மழை தூறல் பட்டுருமா. அதனால் காரில் இருந்தே கொடை பிடிச்சி நான் பார்க்குறேன். நான் அசிஸ்டண்ட்டாக அங்கே ஊழியம் செய்கிறேன். அப்போ பார்க்குறேன், அப்படி தாண்டி அப்படி போவாங்க. அந்த ஒரு துளி கூட அவங்க மேலே படக்கூடாது. ஆண்டவர் ஏற்ற துணியை அங்கே கொடுத்து திருமணம் பண்ணி நாங்கள் ஊழியத்துக்கு வந்துட்டோம். ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனால் 2 சைடு காடு, வண்டி போகலை. மழை பெஞ்சு ஒரே சேறு சகதி. நான் அப்போ அதே தான் நினச்சேன். அன்றைக்கி நீ காலை வச்ச, இன்றைக்கி இடுக்கமான இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன்னை கொண்டு வந்து ஆண்டவர் உன்னை நடத்துகிறாரு பார்த்தேன். இப்போ சேத்துல காலை வச்சு வலிக்கு விழுந்து எந்திரிச்சு அந்த இடுக்கமான வாசலை ஏன் கொடுக்குறாருன்னா அதுக்குள்ளே ஆண்டவர் மகிமையான ஒரு காரியத்தை நமக்கு வச்சிருப்பார். மகிமையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வச்சிருப்பார். உங்கள் வாழ்க்கையில் அந்த இடுக்கமான வாசல் இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க முற்படுங்க. எனக்கு இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த சபை தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்றால் அந்த இடுக்கமான வாசலுக்குள்ளே பிரவேசிப்போம். ஆண்டவர் நம்ம எல்லாரும் சேர்ந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது எத்தனை நிச்சயம் அல்லவா? கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறது, ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனும்
ஒருபோதும் ஆண்டவரே அதை பூட்ட முடியாது. கர்த்தர் என்ன நோக்கமாக எங்களை கொண்டு வந்து இந்த திறந்த வாசலுக்கு நேராக எங்களை வைத்திருக்கிறீரோ, ஆமீன். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுவோமா, இடுக்கமான வாசல் வழியாய் எங்களை நுழைய பிரவேசிக்க வைக்கிறேன், ஆனால் மகிமையான ஒரு காரியத்தை அதில் கர்த்தர் எங்களுக்காய் வைத்திருக்கிறேன். அது எங்களுடைய புரிதலுக்கு எட்டவில்லை என்றாலும் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்கிற வார்த்தையின்படி இந்த வேளையில் ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்.